கலர்ஸ் வச்சு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் இன் த ரெட் அப்படின்னா வரவுக்கு மீறி செலவு பண்ணி கடனில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அவுட் ஆஃப் த ரெட் அப்படின்னா கடன்லேருந்து மீண்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். சீயிங் பிங்க் எலிஃபண்ட்ஸ் அப்படின்னா இல்லாத ஒன்று இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறது, அதுதான் சீயிங் பிங்க் எலிஃபண்ட்ஸ். ஃபீல் ப்ளூ அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்த துயரம். ஐ ஃபீல் ப்ளூ அப்படின்னா ரொம்ப சேடாக இருக்கிறது. ஹீ ஃபீல்ஸ் ப்ளூ, ஷீ ஃபீல்ஸ் ப்ளூ, ஐ ஃபீல் ப்ளூ அப்படின்னா அவன் வந்துட்டு ஃபீல் பண்ண சேடாக இருக்கான், அவங்க சேடாக இருக்காங்க, நான் சேடாக இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறது. ஏ ஒயிட் லை அப்படின்னா ரொம்ப மென்மையான பொய். பொய்யில் என்ன மென்மையான பொய்ன்னு கேட்குறீங்களா? அதாவது நாம் சொல்லக்கூடிய பொய் வந்துட்டு அடுத்தவங்க மனசு நோகக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய பொய். அதனால எதுவும் பெரிய பிரச்சனை வரப்போகிறது இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம ஒயிட் லை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னா சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்த அவார்டெல்லாம் கொடுக்கும்போது எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்துட்டு ரெட் கார்பெட்டில் வருவாங்க, அதான் ரெட் கார்பெட் வெல்கம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரெட் லெட்டர் டே. ஆஸ் யூ ஆல் நோ, ரெட் லெட்டர் டே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். மோஸ்ட் மெமரபிள் டேன்னு அர்த்தம். லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாளை தான் வந்துட்டு நம்ம ரெட் லெட்டர் டே அப்படின்னு சொல்கிறோம்.